வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் முருகன் கோவில். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்த வண்ணம் உள்ளனர். கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கடற்கரையில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். அவ்வாறு சுவாமி தரிசனம் செய்ய வந்த மக்கள் கடற்கரை பகுதியில் இன்று காலை 10 கிலோ எடை கொண்ட கடலாமை ஒன்று இறந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளதை கண்டுள்ளனர். இதுகுறித்து கோவில் நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இறந்த நிலையில் கடற்கரையில் ஒதுங்கிய கடலாமையை மீட்டனர். மேலும் இறந்து கிடந்த ஆமை திருச்செந்தூர் முதல் ராமேஸ்வரம் வரை அதிக அளவில் காணப்படும் ஆலிவ் ரெட்லி என்ற வகையைச் சேர்ந்தது என தெரிகிறது. ஆனால் தற்போது ஆமைகள் கடலில் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் காலம் என்பதால் இந்த ஆமை முட்டையிடுவதற்காக கரையொதுங்கும் போது அலைகளின் சீற்றத்தால் அடிக்கப்பட்டோ அல்லது பாறைகளில் வேகமாக மோதியதால் காயங்கள் ஏற்பட்டோ இறந்திருக்கலாம் என தெரிகிறது. கடந்த வாரம் இதுபோன்று திருச்செந்தூர் கடற்கரையில் 100 கிலோ எடை கொண்ட ஆமை ஒன்று இறந்த நிலையில் கரையொதுங்கியது. இன்று 10 கிலோ எடை கொண்ட 1.5 அடி நீளமுடைய ஆமை இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளது. இதுபோன்ற சமீப நாட்களாக கடல்வாழ் உயிரினங்களான டால்பின், ஆமை உள்ளிட்டவைகள் தொடர்ந்து இறந்த நிலையில் கரையொதுங்குகிறது. மேலும் சென்னை கடற்கரையில் கடந்த மாதம் இதேபோல அதிக அளவிலான கடலாமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கியது குறிப்பிடத்தக்கது.